தமிழ்நாட்டில் வரும் 11ஆம் தேதி வரை வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக உயரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு மழைக்கு வாய்ப்பில்லை என்றும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் 9 மாவட்டங்களில் வரும் 11ஆம் தேதி வரை அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நீடிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, திண்டுக்கல், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும், தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் நிலவும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் வரும் 11ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் வரக்கூடிய 17ஆம் தேதி தொடங்கும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். தொடர்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 2026-2027 ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை வரக்கூடிய 17ஆம் தேதி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்வார் என்று அறிவித்தார். அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் அன்றைய தினம் சட்டமன்றத்திலே அந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை வாசித்து அளிக்கப்படும். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுவதையும் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் சபாநாயகர் அப்பாவு கூறினார். இப்போ நேரலையில் முடிந்த அளவுக்கு நேரலையில் தான் பெருகிட்டு இருக்கு. முழுமையாட்டு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், முழுமை பெறல, எல்லாமே வந்துடும். எல்லாமே இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றார். தமிழ்நாட்டில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கு 0 தான் கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். விருதுநகர் அருகே கல்குறிச்சி நடைபெற்ற திமுகவின் தென்மண்டல இளைஞரணி மாநாட்டில் உரையாற்றியவர் தமிழ்நாட்டிற்கு பாஜக அரசு எதையும் செய்யவில்லை என்றார். கொடுங்கன்னு கேட்கிறோம். ஆனா அவங்க நமக்கு கொடுத்தது என்ன? வெறும் 0. அப்ப நாமளும் அவங்களுக்கு எலெக்ஷன் அதையே தானே திருப்பி கொடுக்கணும். பாஜக மட்டுமில்லாம ஒட்டுமொத்தமா என்டிஏ கூட்டணியும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் போலவே சட்டமன்ற தேர்தலையும் 0 ஆகணும். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு ஈரத்துண்டை தான் தந்துள்ளது என்றும் சாடினார். தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட். அனைத்து துறைகளையும் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. இப்படி எல்லாத்திலையும் நாம நம்பர் 1 இருந்தாலும் பட்ஜெட்னு வந்துட்டா நமக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த ஆண்டு தேர்தலை மனசில் வச்சாவது ஏதாவது எலெக்ஷன் ஸ்டண்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம். கடைசியில் அதுவும் இல்லை. வழக்கம் போல ஈரத்துண்டுகள் தான். 7வது முறையாக திமுக ஆட்சி அமைப்பது உறுதி என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது பாஜகவின் கிளை செயலாளராக மாறிவிட்டதாக விருதுநகர் மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி இப்ப முழுசா என்டிஏ பழனிசாமியாக மாறி இருக்கிறார். நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி மைக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு நான் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லல, புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. தனக்கு பதவி கொடுத்தவரையே கட்சியிலிருந்து நீக்கியவர் எடப்பாடி பழனிசாமி என சாடினார். போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் பிரிஞ்சு நின்னாங்க. இப்போ அதுல பாதி பேர் பாஜக கூடவே திரும்ப வந்து சேர்ந்துக்கிட்டு இணைஞ்சிட்டாங்க. இப்போ இவங்க மொத்தத்துல மக்கள் நலனுக்காக கூட்டணி நடத்தல. இவங்களுக்குள்ள ஒரு மியூசிக்கல் சேர் தான் விளையாடுவாங்க. அது மாதிரி மியூசிக்கல் சேர் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதுவரை அடைந்த தோல்வியை விட மிகப்பெரிய தோல்வியை பாஜகவும் சுயநலத்துக்காக சுயமரியாதை விட்டு டெல்லிக்கு சேவகம் செய்யக்கூடிய அடிமை அதிமுக அடைய போகுது. பாஜகவிடம் அடிமையாகி தமிழ்நாட்டை அடமானம் வைக்க எதிரிகள் துணிந்து விட்டனர் என்றும் முதலமைச்சர் கூறினார். அரசு முறை பயணமாக மலேசியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமின் அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக மலேசியா சென்றுள்ளார். கோலாலம்பூர் விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் ஆற தழுவி வரவேற்றார். பின்னர் இருவரும் ஒரே காரில் பயணித்து விழா அரங்கிற்கு சென்றனர். அங்கு புலம்பெயர் இந்தியர்கள் பிரதமர் மோடியை வரவேற்றனர். தொடர்ந்து 800 கலைஞர்கள் அரங்கேற்றிய கண்கவர் கலை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர்.
தொடர்ந்து மேடையில் பேசிய பிரதமர் மோடி கலை நிகழ்ச்சியை வியந்து பாராட்டினார். We have just seen our record-setting cultural performance. 800 dancers in perfect harmony. பல ஆண்டுகளுக்கு இந்நிகழ்ச்சி நினைவு கூறப்படும் என கூறி கலைஞர்களை வாழ்த்தினார். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் வரவேற்பின் போது தேவார பாடலை கேட்டு கைத்தட்டி பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். இதேபோல பரதநாட்டியம் உள்ளிட்ட நடன கலைஞர்களையும் பொம்மலாட்ட கலைஞர்களையும் பிரதமர் பாராட்டினார். பிரதமர் முன்பு நடனமாடியது மிகுந்த மகிழ்ச்சி என கர்நாடகாவின் பாரம்பரிய யக்ஷகானா நடன கலைஞர் மகிழ்ச்சி தெரிவித்தார். 800 people dancing on one stage in front of Narendra Modi. It's a great deal for us and I'm very proud of it. விழாவில் மலேசியாவின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகளையும் பிரதமர் கண்டுகளித்தார். உலகிற்கு இந்தியா அளித்த பரிசு தமிழ் என கூறிய பிரதமர் நரேந்திர மோடி தமிழர்கள் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து வருவதாக குறிப்பிட்டார். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புலம்பெயர் இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் தமிழின் பெருமைகளை எடுத்துரைத்தார். Tamil is India's gift to the world. Tamil literature is eternal and Tamil culture is global. தங்கள் திறமையால் தமிழர்கள் உலகம் முழுவதும் சேவையாற்றி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள தமிழர்களை பட்டியலிட்டார். And I proudly say India's Vice President Thiru C.P. Radhakrishnan ji, our Foreign Minister Dr. Jaishankar ji, Finance Minister Nirmala Sitharaman ji, who has presented our budget 9 times. Dr. Murugan, our Minister of State for Information and Broadcasting, they are from Tamil Nadu. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் எம்ஜிஆர் பாடல்களை விரும்பி கேட்பவர் என கூறிய பிரதமர் மோடி மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவருக்கு இருக்கை நிறுவப்பட்டுள்ளதையும் குறிப்பிட்டார். நிச்சயம் 200க்கு மேல் நாம் வெற்றி பெறுவது லட்சியம். சென்னை சைதாப்பேட்டையில் திமுக சார்பில் நடைபெற்ற கபடி போட்டி பரிசளிப்பு விழாவில்தான் நடிகர் வடிவேலு பஞ்சு வசனம் பேசி விளையாட்டு மேடையை அரசியல் மேடையாக்கினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நடந்த மகளிர் கபடி போட்டியின் இறுதிப் போட்டியில் பரிசு வென்ற அணிகளை பாராட்டி பேசிய வடிவேலு மகளிருக்கான சிறப்பான திட்டங்கள் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டதாக கூறினார். ஏன்னா இப்படி பெண்களுக்கு அருமையான விஷயத்தை பண்ணி திமுக நம்ம கட்சி தான். அதாவது சொத்துல முதற்கொண்டு ஐயா கலைஞர் ஐயா என்ன பண்ணாரு, அது ஒன்று போதுங்க, அது ஒரு விஷயம் போதும். வரும் தேர்தலில் 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்லும் என்றும் குறிப்பிட்டார். தேர்தலுக்கு பிறகு பல நிகழ்வுகள் நடக்க உள்ளதாக கூறிய வடிவேலு எம்ஜிஆர் நடித்த அரச கட்டளை திரைப்படத்தின் பாடலை பாடி ரசிக்க வைத்தார். வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல விளையாடு வீரமான நடையை போடு, வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல விளையாடு வீரமான நடையை போடு, நீ வெற்றி என்னும் கடலில் ஆடு. இன்னும் வெற்றி பெற்றிருப்போம். T20 உலகக்கோப்பை லீக் ஆட்டத்தில் அமெரிக்க அணியை இந்தியா வீழ்த்தியது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை இந்திய அணி வெற்றியுடன் தொடங்கியது. 10வது 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் நேற்று தொடக்க விழாவுடன் கோலாகலமாக தொடங்கியது. இதில் மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற 3வது லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் இந்தியா அமெரிக்க அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற அமெரிக்க அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய இந்திய அணியில் அதிரடி வீரர்கள் அபிஷேக் சர்மா, ரிங்கு சிங், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா ஆகியோர் ஒற்றை இலக்கத்தில் ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்தனர். கேப்டன் சூரியகுமார் நிலைத்து நின்று ஆடி 84 ரன்கள் சேர்த்தார். 20 ஓவர்களில் இந்திய அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன்கள் எடுத்தது. அமெரிக்க அணியில் ஷாட்லி பான்ஸ் கால்விக் 4 விக்கெட்டுகளை எள்ளினார். தொடர்ந்து விளையாடிய அமெரிக்காவுக்கு இந்திய பந்துவீச்சாளர்கள் கடும் நெருக்கடி கொடுத்தனர். இதனால் 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 132 ரன்கள் மட்டுமே சேர்த்து அமெரிக்கா தோல்வியை தழுவியது. கத்துக்குட்டி நாடான அமெரிக்காவை இந்திய அணி ஊதித்தள்ளும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்றைய ஆட்டத்தில் இந்தியா சற்று போராடி வென்றது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாகவே அமைந்தது.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 1360 ரூபாய் உயர்ந்துள்ளது. பல்வேறு பொருளாதார காரணங்களால் கடந்த சில நாட்களாக தங்கம் விலை அதிக ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கம் விலை வெள்ளிக்கிழமையன்று 1 கிராம் 14,250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஒரே நாளில் 170 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,420 ரூபாய்க்கு தங்கம் விற்பனையாகிறது. ஒரு சவரன் 1,360 ரூபாய் விலை உயர்ந்து 1,15,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளி விலை 1 கிராம் 5 ரூபாய் உயர்ந்து 285 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 5,000 ரூபாய் விலை உயர்ந்து 2,85 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகே உணவு சமைத்து அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலமுறை ஊதியம், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கும்மியடித்தும் ஒப்பாரி வைத்தும் போராட்டம் நடத்தினர். இரவு வரை போராட்டம் நீண்ட நிலையில் மெழுகுவர்த்தி ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். சென்னை தரமணியில் உள்ள ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணித்திட்டம் அலுவலகம் முன்பு கொளுத்தும் வெயிலில் சேலைகளை நிழற்குடைகளாக அமைத்து போராட்டம் நடத்தினர். திண்டுக்கல்லில் 5வது நாள் போராட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் கஞ்சி காய்ச்சி முழக்கங்களை எழுப்பினர். ராணிப்பேட்டையில் போராட்டம் நடத்திய அங்கன்வாடி ஊழியர்கள் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி 5 லட்சம் ரூபாய் பணிக்கொடை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதேபோல நாமக்கல்லில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் குடும்ப பாதுகாப்பு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். நிலையில் வீட்டில் வைத்தே பிரசவம் பார்த்தபோது குழந்தை இறந்து பிறந்த நிலையில் அவரது கணவர் கைது செய்யப்பட்டார். மேலப்பாளையம் தெற்கு தைக்கா தெருவைச் சேர்ந்த நசீன் உசைன் கோவையில் தொழில் செய்து வருகிறார். அவரது மனைவி முகமது அஸ்மான் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்ததால் மேலப்பாளையம் நகர்நல மையத்தின் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்தார். வெள்ளிக்கிழமை அவருக்கு பிரசவ தேதி என்ற சூழலில் மருத்துவ அலுவலர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் நேரில் சென்று அவரை மருத்துவமனைக்கு வரும்படி அழைப்பு விடுத்தனர். இதற்கு குடும்பத்தினர் மறுப்பு தெரிவித்ததால் காவல்துறையிலும் புகார் அளிக்கப்பட்டது. இதனிடையே அஸ்மாவுக்கு திடீரென்று பிரசவ வலி ஏற்பட மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாத நசீன் உசைன் வீட்டிலேயே பிரசவம் பார்த்ததாக கூறப்படுகிறது. அப்போது இறந்த நிலையில் ஆண் குழந்தை பிறந்ததை அடுத்து யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக குழந்தையின் உடலை புதைத்துள்ளார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் காவல்துறையினர் நேரில் சென்று விசாரித்தனர். அதில் வீட்டிலேயே பிரசவம் பார்த்ததும் பின்னர் சிசுவின் உடலை புதைத்ததும் உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து நசீன் உசைனை காவல்துறையினர் கைது செய்தனர். வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தில் வரும் பரோட்டா சாப்பிடும் போட்டியை போன்று புதுக்கோட்டையைச் சேர்ந்த உணவகம் போட்டி வைத்து கவனம் ஈர்த்துள்ளது. புதுக்கோட்டை திலகர் திடல் அருகே ஆண்டோ ஜோசப் என்பவர் புதிதாக உணவகம் திறந்துள்ளார். இதனை பிரபலப்படுத்தும் வகையில் 50 பரோட்டா சாப்பிட்டால் 5,001 ரூபாய் பரிசு என்றும் 500 ரூபாய் ஊக்கத்தொகை என்றும் அறிவித்ததால் பலர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். எனினும் யாரும் போட்டியை நிறைவு செய்யவில்லை. 50 பரோட்டா சாப்பிட்டா 5,001 ரூபா பிரைஸ்னு சொல்லி வெண்ணிலா கபடி குழு படத்தில் வர சூரியன் அவரோட கான்செப்ட் வச்சு பண்ணலாம். பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2வது நாளாக இன்றும் பரோட்டா சாப்பிடும் போட்டி நடப்பதாக அறிவித்துள்ளனர். ஒரு 3 வாட்டி ஸ்பார்க் வந்தது, அதுக்குள்ளே உள்ள நெருப்பு வந்துடுச்சு போல். லேடிஸ்ங்கெல்லாம் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ட்ரெயின் கரெக்டாக வந்து நிற்க ஆரம்பிக்குது, உள்ள லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் நெருப்பு, எல்லாரும் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை புறநகர் மின்சார ரயிலில் திருமுல்லை வாயில் அருகே மின் விபத்து ஏற்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். சென்னை சென்ட்ரலில் இருந்து இரவு 7:45 மணிக்கு அரக்கோணத்துக்கு புறப்பட்ட மின்சார ரயில் திருமுல்லை வாயில் அருகே சென்றபோது ரயிலுக்கு மின் இணைப்பை ஏற்படுத்தும் பாண்டோகிராஃப் கருவியில் தீப்பொறி ஏற்பட்டுள்ளது. பயணிகள் லேசான மின் அதிர்வை உணர்ந்து பதறி உள்ளனர். ஓட்டுநர் உடனே ரயிலை நிறுத்தியதும் அவசரமாக கீழிறங்கினர். ரயில் நிலையத்துக்கு முன்பாகவே நிறுத்தப்பட்டதால் நடக்க முடியாமல் அவதியடைந்தனர். நாங்கள் வந்த வழியில் வியாசர்பாடி சென்டரில் வந்து ட்ரெயின் ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடுச்சு. அங்கே 45 மினிட்ஸ் 1 மணி நேரம் போராடி சரி செய்த நிலையில் ரயில் ஆவடிக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதற்கிடையே பயணிகளுக்காக திருமுல்லை வாயிலிலிருந்து ஆவடி பணிமனைக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதேபோன்று ராயபுரம், வில்லிவாக்கம், அம்பத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் மின்சார ரயில்கள் வழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் இன்னலுக்கு ஆளாகினர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி காவல் நிலைய வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தின் காட்சிகளை இவை. பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய வாகனங்கள் சூளகிரி காவல் நிலையத்தின் பின்புறம் நீண்ட காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அங்கிருந்த காய்ந்த பொருட்களில் பற்றிய தீ வாகனங்கள் மீதும் பரவியது. இதனால் லாரி, கார் உள்ளிட்ட வாகனங்கள் தீ பற்றி எரிந்தன. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்படுத்தினர். இந்த விபத்தால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாகனங்கள் சேதமடைந்தன. கட்டுப்பாடின்றி இருப்பவர்களால் எந்த பயனும் இல்லை என தவேகாவை மறைமுகமாக துணை முதல்வர் உதயநிதி விமர்சித்துள்ளார். தேர்தல் முடிந்த பிறகு திருவிழா கடை போல சில கட்சிகள் காணாமல் போகும் என தவேகாவை திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். விருதுநகரில் நடந்த திமுக தென்மண்டல இளைஞரணி மாநாட்டில் உரையாற்றியவர் கட்டுப்பாடின்றி இருப்பவர்களால் பயனில்லை என சாடினார். ஆனா எந்த அமைப்பு பலமும் இல்லாம, எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம, கொள்கைனா என்ன, லட்சியம்னா என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்று கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்தவித பயனும் கிடையாது. மேலும் எடப்பாடி பழனிசாமியை உதயநிதி விமர்சித்தார். இவ்வளவு சாதனைகளை செஞ்சுட்டு நாம இன்னைக்கு தைரியமா மக்களை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். மற்றவங்க மாதிரி வீட்டுக்குள்ள போய் தூங்கிட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி வெளியில வந்து மூஞ்ச மூடிட்டு திருட்டுத்தனமா டெல்லிக்கு போய் சுத்துற தலைவர் கிடையாது நம்முடைய தலைவர். தமிழ்நாடு பாசிசத்திற்கு சிக்காது என்றும் எந்த மிரட்டல் உருட்டல்களுக்கும் திமுக அஞ்சாது என்றும் உதயநிதி சூளுரைத்தார். ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் 125 நாள் வேலை உறுதி திட்ட பணியாளர்களை திமுக ஆட்சிக்கு ஆதரவாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இபிஎஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட திட்ட அலுவலர்கள் ஆணையின்படி ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தில் பணிபுரியும் பொறுப்பாளர்கள் வீடு வீடாக சென்று திமுக ஆட்சிக்கு ஆதரவாக பரப்புரை செய்வது சட்டவிரோதமானது என்று சாடியுள்ளார். எனவே மாவட்ட ஆட்சியர்கள் திமுக அரசுக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபடும் ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் 125 நாள் வேலை உறுதி திட்ட பொறுப்பாளர்கள் மீது உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். கிராம பஞ்சாயத்தின் வளர்ச்சிக்காக பணிபுரியும் கிராம செயலாளர்கள் மற்றும் கிராமங்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் 125 நாள் வேலை திட்ட பணியாளர்களை திமுக அரசு தங்களது சுய லாபத்திற்காக தேர்தல் பரப்புரை வேலைகளில் ஈடுபடுத்துவதை கண்டிப்பதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையில் அவர்களை ஈடுபடுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். திரிபுவாதங்களுக்கு இடம் தரக்கூடாது என்று விசிக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இணையத்தில் பதிவிட்டிருக்கும் அவர் கூட்டணி விஷயத்தில் தனிப்பட்ட முறையில் தனிநபர் யார் மீதும் அல்லது எந்த ஒரு கட்சியின் மீதும் காழ்ப்புணர்வு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். வன்னியர் சமூகத்தை சார்ந்த வெகு மக்களுக்கு எதிராக விசிக முடிவெடுத்ததை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கிட சிலர் முயற்சிப்பதாக கூறியுள்ளார். பாஜகவை விமர்சித்தால் ஒட்டுமொத்த இந்து சமூகத்திற்கும் விசிக எதிரானவர்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கிட சனாதன சக்திகள் முயற்சிப்பதாகவும், குறிப்பாக ஒரு சாதியினருக்கோ அல்லது ஒரு மதத்தினருக்கோ எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிந்தித்ததுமில்லை, செயல்பட்டதும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டைச் சூழும் சனாதன பாசிச சக்திகளை வீழ்த்துவதே இலக்கு என்றும் அதற்கான வெற்றி வியூகத்தை வகுத்து வழிநடத்தி வரும் திமுக தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலினின் அளவரிய முயற்சிக்கு அனைத்து வகையிலும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் திருமாவளவன் கூறியுள்ளார். திரிபுவாதங்களுக்கும் அவதூறுகளுக்கும் இடம் தரும் வகையில் விசிக தோழர்களின் கருத்துக்கள் அமைந்துவிடக் கூடாது என தொண்டர்களுக்கு திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இடிச்சது யார்? பாபர் மசூதியை ஆர்எஸ்எஸ் பிஜேபி இடிக்க அனுமதிச்சது யாரு? கொலை செய்யறான். அவனை விட அவன் குத்துறதுக்கு வசதியா என்னை பிடிச்சுக்கிட்டு நம்பாரு, அவன் தான் பெருங்கொடுங்கோலன். பாஜக, காங்கிரஸ் ஆகிய தேசிய கட்சிகள் மீது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வைத்த விமர்சனங்களை இவை. சென்னை வடபழனியில் நாம் தமிழர் கட்சியின் 234 தொகுதி வேட்பாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஒரே நேரத்தில் 2 வெவ்வேறு கட்சிகளுடன் அல்லது கூட்டணிகளுடன் திரைமறைவில் பேரம் பேசுவது அருவருக்கத்தக்க செயல் என்று சீமான் கூறினார். நூறு மஞ்சளா இருந்து சேலை சிவப்பா வருமா? அப்போ அது ரெண்டும் ஒன்று தான். இதை முறைஞ்சுக்கணும். இங்கே கொடியில் வண்ணம் மாறும்,
கொள்கையில் என்ன மாறாது. அப்போது காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்க வேண்டாம் என்று ஏற்கனவே தவிக தலைவர் விஜயிடம் தாம் நேரில் தெரிவித்திருந்ததாக சீமான் கூறினார். தெரியல, இது வியாபாரம் இல்லைல்ல, இதோ விற்பனை பண்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. பனையூர் ஒரு தொகுதி இல்லைங்கிறது பிள்ளைகளுக்கு தெரியல. அது போக போக கற்றுக்குவாங்க. பேசும்போது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் நேரடி களத்துல போட்டின்னு பேசுறாங்க. அப்படின்னா நாட்டை யாரு அதிகமாக நாசப்படுத்துறது, இது கொடுமைப்படுத்தி அழிக்கிறது அப்படிங்கிறது. திருச்சியில் வரும் பிப்ரவரி 21ஆம் தேதி வேட்பாளர் அறிமுக மாநாடு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் போதிய நிதி இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். தேனியில் நாதக தவேகவினரிடையே மோதல் ஏற்பட்டதால் பதற்றம் நிலவியது. நாம் தமிழர் கட்சியின் கூட்டத்திற்கு இடையூறு செய்ததாக தவேகவினர் வாகனங்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தின் காட்சிகள்தான் இவை. தேனி பங்களாபேடு பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் துரைமுருகன் தவேக தலைவர் விஜய் குறித்து விமர்சித்தார். அதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக அந்த வழியாக சென்ற தவேகவினர் கோஷம் எழுப்பியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நாம் தமிழர் கட்சியினர் தவேகவினர் பயணித்த காரை வழிமறித்து தாக்குதலில் ஈடுபட்டனர். மேலும் தாக்குதலை தடுக்க வந்த காவல்துறையினரிடமும் நாம் தமிழர் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் ராட்டின விபத்தின் காட்சிகள் தான் இவை. ஹரியானாவின் சூர்ஜகன் பகுதியில் நடந்த கண்காட்சியில் ராட்சத ராட்டினம் அமைக்கப்பட்டிருந்தது. கண்காட்சிக்கு வந்த பார்வையாளர்கள் ராட்டினத்தில் ஏறி உற்சாகத்துடன் விளையாடினர். ராட்டினத்தின் வேகம் மெல்ல மெல்ல அதிகரித்த போது திடீரென பக்கவாட்டு தூண் உடைந்து பலத்த சத்தத்துடன் விழுந்தது. இந்த கோர சம்பவத்தில் ராட்டினத்தில் விளையாடிய 12 பேர் படுகாயமடைந்த நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல் ஆய்வாளர் ராட்சத தூண் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். பார்வையாளர் ஒருவர் எடுத்த வீடியோ வேகமாக பரவி வரும் நிலையில் சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். புதிய வர்த்தக ஒப்பந்தத்தின்படி அமெரிக்காவில் மரபணு மாற்றப்பட்ட விளைபொருட்கள் இந்தியாவிற்குள் அனுமதிக்கப்படாது என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கமளித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து டெல்லியில் விளக்கமளித்த பியூஷ் கோயல் இந்திய விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்திய விளைபொருட்களை 0 வரியில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யலாம் எனவும், ஆனால் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் விளைபொருட்களுக்கான வரியில் எந்த விலக்கும் அளிக்கப்படவில்லை எனவும் தெளிவுபடுத்தினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை பலனடையும் வகையில் வர்த்தக ஒப்பந்தத்தில் வரி சலுகைகளை பெற்றுள்ளதாகவும் பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். ऑटो पार्ट्स में जैसे मैंने कहा कि कुछ ऑटो पार्ट्स ऐसे हैं जिस पे हमें 0 ड्यूटी मिलेगी, कुछ पे 18% रहेगा. दोनों प्रकार के ऑटो पार्ट्स रहेंगे और लगभग आधा जो हमारा एक्सपोर्ट है वो 0 ड्यूटी पे चले जाएगा. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த பியூஷ் கோயல் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை பதிலளிக்கும் என தெரிவித்தார். இந்திய அமெரிக்கா வர்த்தக கட்டமைப்பு இடைக்கால ஒப்பந்தம் அமெரிக்காவிற்கே சாதகமாக இருப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியாவும் அமெரிக்காவும் வெளியிட்ட கூட்டு அறிக்கை மூலம் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படவில்லை என்பதை தெளிவாகியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு இடைக்கால ஒப்பந்தம் கூட அல்ல என்றும், இது ஒரு இடைக்கால ஒப்பந்தத்திற்கான கட்டமைப்பே ஆகும் என்றும் விமர்சித்துள்ளார். இந்த கட்டமைப்பு ஒப்பந்தம் அமெரிக்காவிற்கு சாதகமாக உள்ளதாகவும் சமச்சீரற்ற தன்மையில் இருப்பதும் தெளிவாகியுள்ளதாக கூறியுள்ளார். அமெரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து தொழில்துறை மற்றும் விவசாய பொருட்கள் மீதான வரிகள் நீக்கம் அல்லது குறைக்கப்பட இருக்கும் நிலையில் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஜவுளி, தோல் பொருட்கள் உள்ளிட்டவற்றுக்கு 18 விழுக்காடு வரி விதிக்கப்படுவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இடைக்கால ஒப்பந்தம் வெற்றிகரமாக முடிவடைந்தால் மட்டுமே அமெரிக்கா வரியை நீக்கும் என கூறியுள்ள ப. சிதம்பரம், பிரிவு 232 கீழ் அமெரிக்கா நடத்தி வரும் விசாரணை தொடரும் என்றும், இந்த கட்டமைப்பு ஒப்பந்தம் அந்த விசாரணைக்கு உட்பட்டதாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே இந்த இடைக்கால ஒப்பந்தத்திற்கான கட்டமைப்பு எப்படி ஒரு கொண்டாட்டத்திற்கு உரிய விஷயமாக இருக்கும் என்றும் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார்.
T20 உலகக்கோப்பை லீக் ஆட்டத்தில் நெதர்லாந்து அணியை பாகிஸ்தான் வீழ்த்தியது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் போராடி வெற்றி பெற்றது. ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இலங்கை தலைநகர் கொழும்புவில் தொடங்கியது. லீக் சுற்றின் முதல் போட்டியில் குரூப் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள பாகிஸ்தான் மற்றும் நெதர்லாந்து அணிகள் மோதின. டாஸ் வென்ற பாகிஸ்தான் பந்துவீச்சை தேர்வு செய்த நிலையில் முதலில் பேட்டிங் செய்த நெதர்லாந்து தொடக்கத்தில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் பின்னர் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது. இதனால் 19.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் 147 ரன்களை சேர்த்தது. 148 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் அணிக்கு ஃபர்கான் மற்றும் சைம் அயூப் சிறப்பான தொடக்கம் கொடுத்தனர். இருப்பினும் அடுத்தடுத்து வந்த வீரர்கள் வேகமாக அவுட் ஆனதால் ஒரு கட்டத்தில் 114 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்தது. ஆனால் அந்த அணியின் அஷ்ரப் கடைசி கட்டத்தில் பவுண்டரி சிக்சர்களை விளாசி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். அதேபோல இரண்டாவது ஆட்டத்தில் ஸ்காட்லாந்தை வீழ்த்தி 35 ரன்கள் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற ஸ்காட்லாந்து பந்து வீச்சை தேர்வு செய்த நிலையில் 20 ஓவர்களின் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு வெஸ்ட் இண்டீஸ் 182 ரன்களை சேர்த்தது. 183 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய ஸ்காட்லாந்து 18.5 ஓவர்களில் 147 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. ஜூனியர் கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர் தீபேஷ் ஹர்திக் பாண்டியா போல வருவார் என நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த அவரது தந்தை தேவேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார். ஆனால் விளையாடணும் அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம ஆடினா மேட்ச் ஜெயிக்கணும், அடுத்த லெவல் கிரிக்கெட் ஆடணும். அவன் சொல்லும் போது இது கிடைக்கும் அது கிடைக்கும்லாம் அவன் ஆட மாட்டான். விளையாடினா ஜெயிக்கணும்னு அவன் மைண்ட் செட்டு. ஏதாவது நான் சொன்னா கூடப்பா நான் ஜெயிச்சு கொடுக்குறேன்ப்பா அப்படிமா. கேட்ச் ஒன்று பிடிச்ச பார்த்தியாப்பான்னா இல்லடா இது மாதிரி ஃபங்க்ஷன் தானே போனான் அப்படின்னு உடனே அவன் சொல்கிறான் சரி பார்க்கலையா எனக்கு அவனை பற்றி பேசினா அழுக வரும், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை வளர்த்துருக்கேன். நான் அப்போத்துலேருந்து சொல்கிறேன் நீ ஆல்ரவுண்டர் ஆகணும்னா போலிங் ஆல்ரவுண்டர் ஆகும். ஹார்திக் பாண்டியா ஆகட்டும், அவனுடைய இம்ப்ரெஷனே ஹார்திக் பாண்டியா தான். தீபேஷ் இன்னும் உயர வேண்டுமென அவரது தாய் ஜெகதாம்பாள் விருப்பம் தெரிவித்தார். ஏஷியா கப்பில் கொஞ்சம் ஜெயிக்கலேன்னு ரொம்ப வருத்தம். இது ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் இது ஆரம்பமாக முடிவாக இல்லாமல் ஆரம்பமாக நிறையா ஜெயிக்கணும், நிறைய டீம் விளையாடணும், இந்தியா விளையாடணும். கிரிக்கெட் வீரராக தான் செய்ய முடியாததை தனது மகன் தீபேஷ் செய்துவிட்டதாக தேவேந்திரன் ஆனந்த் கண்ணீருடன் குறிப்பிட்டார். முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் வார விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள பாபநாசம் அகஸ்தியர் அருவிக்கு நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர், கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் குளித்து மகிழ்ந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கும்மலாபுரம் அருகே குடியிருப்பு பகுதியில் யானைகள் தஞ்சமடைந்துள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கர்நாடக எல்லைப் பகுதியிலிருந்து வந்த 4 யானைகள் தம்மாபுரம் பகுதியில் தஞ்சமடைந்துள்ளன. அவற்றை பட்டாசு வெடித்து விரட்ட வனத்துறை முயன்ற நிலையில் யானைகள் வெளியேறாததால் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். திருவண்ணாமலையில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர் 14 கிலோமீட்டர் தொலைவுக்கு நெடுஞ்சான் கிடையாக விழுந்து தரையில் உருண்டபடி கிரிவலம் மேற்கொண்டார். பிரதான கோபுரம் முன்பு வழிபாடு செய்த வர்மா என்பவர் போக்குவரத்தையும் பொருட்படுத்தாமல் அங்க பிரதர்சனம் மேற்கொண்டார். திருப்பூரில் சாதி மறுப்பு திருமணம் செய்த காதல் ஜோடி பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தது. புதுக்கோட்டையைச் சேர்ந்த தேவேந்திரன் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த அடக்கி என்ற பெண்ணை பெற்றோர் எதிர்ப்பை மீறி சாதி மறுப்பு திருமணம் செய்தார். இந்நிலையில் இருவரும் பாதுகாப்பு கேட்டு திருப்பூர் வடக்கு மகளிர் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே மலைப்பகுதியில் சுற்றித் திரிந்த சிறுத்தை கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டது. மாராய்பாளையம் பகுதியில் கடந்த 4 மாதங்களாக சுற்றித் திரிந்த சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். தெங்கு மரகடா வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுத்தை கூண்டின் கதவை திறந்ததும் நொடி பொழுதில் வனப்பகுதிக்குள் ஓடி மறைந்தது.
கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 60 அடி ஆழ கிணற்றில் கால் தவறி விழுந்த மூதாட்டியை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். மோதிராபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சுப்புலட்சுமி என்ற மூதாட்டி ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கிணற்றில் விழுந்தார். இதனை கண்ட பொதுமக்கள் பொள்ளாச்சி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மூதாட்டி மீட்கப்பட்டார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இள்ளியம்பட்டியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் தனது காரை இயக்கிய போது திடீரென தீப்பிடித்தது. இதனால் பதறிப்போன அவர் காரின் கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு வெளியேறினார். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் கார் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உலாவிய யானை குழாயிலிருந்து வந்த தண்ணீரை துதிக்கையால் பிடித்து குடித்தது. வெள்ளிக்கிழமை இரவு பாடந்துறை மாரக்கரை குடியிருப்பு பகுதியில் யானை நடமாடியுள்ளது. சத்தம் கேட்டு வந்த குடியிருப்பு வாசிகள் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தபோது யானை குழாயிலிருந்து துதிக்கையால் தண்ணீரை பிடித்து குடிப்பதை பார்த்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியில் நள்ளிரவில் அடுத்தடுத்து 4 கடைகளின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்டுமான பொருட்கள் கடை, பெட்டிக்கடை, டைல்ஸ் கடைகளில் எதுவும் கிடைக்காததால் சுரேஷ்குமார் என்பவரின் விவசாய இயந்திரங்களை விற்பனை செய்யும் கடையில் மட்டும் 30,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றுள்ளார். கல்லூரி மாணவன் போல பேக் அணிந்து வந்து பூட்டை உடைத்து சாவகாசமாக கொள்ளையடித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாற்றில் முதலை நடமாட்டம் கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து அவற்றை பிடிக்க வனத்துறையினர் மிதவை கூண்டை அமைத்துள்ளனர். கோதையாற்றில் முதலை இருப்பதாக கடந்த டிசம்பர் மாதம் முதல் பல்வேறு வீடியோக்கள் வெளியாகி வருகின்றன. இதையடுத்து முதலையை பிடிக்க வனத்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் முதலை நடமாட்டம் காணப்பட்ட பகுதியில் வனத்துறையினர் மிதவை கூண்டை அமைத்தனர். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே உயிரிழந்த யானைகளின் தந்தத்தை வெட்டி 2 பேர் கைது செய்யப்பட்டனர். பேர்ணாம்பட்டு அருகே காப்பு காடுகளில் உயிரிழந்து கிடந்த யானைகளை வனத்துறையினர் உடற்கூராய்வு செய்தபோது அவற்றின் தந்தங்கள் வெட்டி எடுக்கப்பட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக குடியாத்தம் வனத்துறையினர் விசாரணை நடத்தி வந்த நிலையில் ஆந்திராவைச் சேர்ந்த சந்திரபாபு, சிவராஜ், முனியப்பா மற்றொரு சந்திரபாபு ஆகியோர் தந்தத்தை வெட்டியது தெரியவந்தது. இதையடுத்து ஆந்திரா சென்ற குடியாத்தம் வனத்துறையினர் இருவரை கைது செய்த நிலையில் தப்பி ஓடிய சிவராஜ், முனியப்பா ஆகியோரை தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தங்கமுலாம் பூசப்பட்ட 4 மோதிரத்தை அடகு வைத்து ஏமாற்றிய பெண் கைது செய்யப்பட்டார். வேலூரைச் சேர்ந்த அமுதா என்பவர் ஆம்பூரில் உள்ள நகை அடகு கடையில் 2 கிராம் மோதிரத்தை அடகு வைத்துள்ளார். அதை கடை உரிமையாளர் சோதித்து பார்த்தபோது அது போலி நகை என்று தெரியவந்தது. இதனையடுத்து கடை உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் அமுதாவை காவலர்கள் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே 1 வயது ஆண் யானை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அருள்வாடி கிராமத்தில் அடர்ந்த வனப்பகுதி அருகே மானாவாரி நிலத்தில் 1 வயது ஆண் யானை குட்டி உயிரிழந்து கிடந்துள்ளது. இதுகுறித்து அறிந்த அப்பகுதிக்கு விரைந்த வனத்துறையினர் குட்டி யானையின் சடலத்தை மீட்க முயன்றபோது அதன் அருகே யானைகள் கூட்டமாக நின்றன. பின்னர் யானை கூட்டத்தை விரட்டிய வனத்துறையினர் அதே இடத்தில் உயிரிழந்த குட்டி யானையின் உடலை பரிசோதனை செய்தனர். இதையடுத்து உயிரிழந்த யானையை வனத்துறையினர் அதே இடத்தில் புதைத்தனர். புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் பல்வேறு இடங்களில் காணாமல் போன 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 50க்கும் மேற்பட்ட செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு காவல் நிலையங்களில் தங்களது கைபேசி காணாமல் போனதாகவும் திருடு போனதாகவும் பல்வேறு புகார்கள் பதிவு செய்யப்பட்டன. இந்த புகார் தொடர்பாக 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 50க்கும் மேற்பட்ட செல்போன்களை காவலர்கள் மீட்டனர். இதனைத் தொடர்ந்து மீட்கப்பட்ட செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திரைப்பட பாடல் ஆசிரியரும் மக்கள் நீதி மய்ய மாநில இளைஞரணி செயலாளருமான சினேகன் குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகம் சார்பாக அவருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. சினேகனை கண்ட அவரது ரசிகர்கள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர்.
ஈரோட்டில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் வீட்டில் 11 சவரன் நகைகளை திருடிய 2 பெண்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மூலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் அருள்முருகன் வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் 11 சவரன் நகைகளை திருடிச் சென்றனர். இது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த பெயிண்டர் நவீன்குமாரை காவலர்கள் பிடித்து விசாரித்தனர். விசாரணையின் போது நகைகளை திருடியதை ஒப்புக்கொண்ட நவீன்குமார் அதனை தனது நண்பரின் தாய் குப்பம்மாள் மற்றும் நண்பரின் மனைவி வாசுகியிடம் கொடுத்ததாக கூறினார். இதனைத் தொடர்ந்து காவலர்கள் 3 பேரையும் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் கேத்தாண்டப்பட்டி கிராமத்தில் 54ஆம் ஆண்டு எருது விடும் விழா விறுவிறுப்பாக நடைபெற்றது. 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தோடின. இதில் குறைந்த வினாடிகளில் இலக்கை அடைந்த காளையின் உரிமையாளருக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. 2ஆம் பரிசாக 77,000 ரூபாய், 3ஆம் பரிசாக 55,000 ரூபாய் என 52 பரிசுகள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் சிலுவைப்பட்டியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 1000 கிலோ பீடி இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சிலுவைப்பட்டி முட்டை கோபுரம் கடற்கரை பகுதியில் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஃபைபர் படகில் ஏற்றுவதற்காக சரக்கு வாகனத்தில் எடுத்து வரப்பட்ட 39 பண்டல்களில் இருந்து 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகள் சிக்கின. அதனை கடத்த முயன்ற மாரிஸ்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டார். மேலும் ஃபைபர் படகில் தப்பியோடிய கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே புதுச்சேரியிலிருந்து மதுபான பாட்டில்களை காரில் கடத்தி சென்ற 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பேரளம் பகுதியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டபோது சந்தேகத்திற்குரிய வகையில் வந்த காரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது புதுச்சேரியிலிருந்து மதுபான பாட்டில்களை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து தஞ்சையைச் சேர்ந்த சரத்குமார், வெங்கடேஸ்வரன் மற்றும் வெற்றி கணேஷ் ஆகிய 3 பேரை கைது செய்த காவலர்கள் 60 மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தெருநாய் ஒன்று துரத்தி கடித்ததில் 4 பேர் பலத்த காயமடைந்தனர். பெரியபேட்டை பகுதியில் காலை நேரத்தில் சுற்றித் திரிந்த நாய் தீபக் ராஜ், கார்த்திக், சந்திரன், தட்சிணாமூர்த்தி ஆகியோரை கடித்தது. இதில் காயமடைந்த அவர்கள் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து தெருநாய்களை பிடிக்க நகராட்சி ஊழியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பாசன ஆறுகளில் குறைந்த அளவில் தண்ணீர் செல்வதால் 10,000 ஏக்கர் தாளடி நெற்பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. முல்லையாறு, புதுப்பாண்டியாறு, பழம்பாண்டி ஆற்றில் போதிய தண்ணீர் இல்லை என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மீண்டும் விதைப்பு செய்த நிலையில் தற்போது என்ஜின் மூலமாக தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் அதிக டீசல் செலவாவதால் பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு காளை தாக்கி மூளைச்சாவு அடைந்த சிறுவனின் உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்டதால் 5 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்தது. தைப்பூசத்தை ஒட்டி குளமங்கலம் மலைய கோவிலில் வாடிவாசலில் காளைகள் வீரர்கள் என்று அழிக்கப்பட்டன. வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த 17 வயது சிறுவன் சின்னையா காளை தாக்கி காயமடைந்தார். தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மூளைச்சாவு அடைந்ததால் கருவிழிகள், கல்லீரல், சிறுநீரகங்கள், தோல் உள்ளிட்டவை தானமாக வழங்கப்பட்டன. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நேரில் சந்தித்தார். உடல்நலக் குறைவால் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் ஹெச் ராஜாவை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனைக்கு சென்ற மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஹெச் ராஜாவிடம் உடல்நலம் குறித்து விசாரித்தார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்துள்ள சாலையில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் கொப்பளித்து வெளியேறியது. பல ஆயிரம் லிட்டர் குடிநீர் வீணாகி வெளியேறி சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் மிதமான வேகத்தில் செல்லும் நிலை இருந்தது. குடிநீர் குழாய்களில் சிறிய அளவிலான பழுது ஏற்பட்ட போதே மாநகராட்சி அதிகாரிகள் சரி செய்யாததால் பெரிய அளவில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அட்டுவம்பட்டி பகுதியில் தெருநாய் கடித்து குதறியதில் 6க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். சாலையில் நடந்து சென்றவர்கள், இருசக்கர வாகனத்தில் பயணித்தவர்கள் என அனைவரையும் நாய் துரத்தி கடித்தது. இதில் பலருக்கும் கால், தொடை பகுதிகளில் இரத்த காயங்கள் ஏற்பட்டதை தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.